ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைத்தண்டு சூப்பு எப்படி ஈஸியாக செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு. அதனால் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி ஒரு தண்ணியில் மாற்றி நல்லா பிழிஞ்சு ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க. தண்ணியில் வச்சிங்கன்னா நமக்கு வாழைத்தண்டு கருகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ எல்லாமே நான் தட்டில் மாற்றி வச்சுட்டேன். அடுத்தபடியாக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைத்தண்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியா மிளகுத்தூள், நெக்ஸ்ட் சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கலரி விட்டுடுங்க. இந்த சமயத்துல தேவைக்கேற்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுல இருந்து கொதி வரட்டும், நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நம்மளுக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்க டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவான கார்ன்ஃப்ளவர் கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இந்த கார்ன்ஃப்ளவர் நீங்க சேர்த்தீங்கன்னா நல்லா கெட்டித்தன்மையோட நமக்கு சூப்பு கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். பாத்தீங்கன்னா நல்ல கெட்டித்தன்மை வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட வாழைத்தண்டு வெந்திருக்கான்னு பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிரும். இப்ப வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கொத்தமல்லி சேர்த்து நான் டிஷ்ஷை முடிச்சுக்கிறேன். இதை நான் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபில பார்க்குறேன்.